இருக்கேன். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இப்போ தான் ஃப்ரீயானேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 2024 ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டு நிறைய பேர் உலகத்தில் அங்கங்கே டாப்பில் இருக்காங்கல்ல, டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்லாம் போட்டு அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் வந்து திங்க் பண்ணேன். அதாவது என்னோடய இன்ட்யூஷன் வந்து என்கிட்ட சொல்லிச்சு, நீ இதே மாதிரி பண்ணு அது மாதிரி பண்ணுன்னு. ஆனால் நான் அதை பண்ணல. ஏன்னா உதாசீனப்படுத்தினேன். எல்லாத்துலேயுமே ஒரு அசால்ட் தனம், ஆமாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எதையுமே வந்து பொருட்படுத்தலை. நம்மளோட உள் மனசு நம்மக்கிட்ட என்ன சொல்லுதோ, அதாவது நம்மளோட இன்ட்யூஷன் நம்மக்கிட்ட என்ன சொல்லுதோ அதை வந்து தயவு செஞ்சு நம்ம காது கொடுத்து கேட்கணும். அதை வந்து தள்ளி போடுறதோ இல்லைன்னா அதை வந்து உதாசீனப்படுத்துறதோ வந்து நம்மளை தான் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். என் லைஃப்பில் நான் நிறைய விஷயத்த அந்த மாதிரி என்னோடய இன்ட்யூஷன் சொல்லி நான் அதை கேட்காம நிறைய விஷயத்த லூஸ் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லுவேன். இவ்வளோ வயசு ஆனதுக்கப்புறம் இப்போ நான் அதை நினச்சி நிஜமாகவே ஃபீல் பண்ண தான் செய்கிறேன். ஸோ இதே மாதிரி மிதுன ராசியில் நீங்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்டையும் கண்டிப்பாக அதே மாதிரி சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்கும். யாரெல்லாம் மே ஜூனில் பிறந்திருக்கீங்களோ உங்ககிட்டலாம் அந்த கேரக்டர் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக போய் விட்டுருங்க. என்ன அப்படிங்கிறத வந்து நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சரியா? ஓகே, பாய்.